கம்போசரும் ஆக்டருமான ஜிவி பிரகாஷும் அவருடைய மனைவி சைந்தவியும் சமீபத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் மியூச்சுவலா பேசி பிரிஞ்சிட்டோம்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா ஒரு அறிக்கையை சோஷியல் மீடியால வெளியிட்டு உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் பலருக்கும் ஷாக்கிங்கா இருந்தது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு எல்லாரும் வருத்தமும் பட்டாங்க. இவங்க பிரிஞ்சதை தொடர்ந்து இவங்க பிரிஞ்சதுக்கான காரணத்தை பத்தி சோஷியல் மீடியால பலரும் பலவிதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல முக்கியமா ஜிவி பிரகாஷ் ஹீரோயின்ஸோட நெருக்கம் காட்டுறதால தான் பிரிஞ்சிட்டாங்கன்னு ஷூட்டிங் போயிட்டு வீட்டுக்கே வரமாட்டாருன்னு சொல்லி இப்படி பலவிதமான காரணங்கள் சோஷியல் மீடியால பரவ தொடங்கிச்சு. இதுக்கு ஆக்டர் ஜிவி பிரகாஷ் கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபேமஸான ஆளா இருக்கிறதால அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சி அவரை பத்தி தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் எடுத்து வைக்கிறது ஏற்கத்தக்க விஷயம் இல்ல. உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க கற்பனை பண்ணி பேசுறதுனால யாரோ ஒருத்தரோட வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்றத உணராத அளவுக்கு தமிழ் மாண்பு குறைஞ்சிருச்சா? நாங்க பிரிஞ்சதுக்கான உண்மை காரணம் எங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியும். அதனால நீங்க இப்படி இஷ்டத்துக்கு கதை கட்டி விட்டு மனசை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு ஆதங்கப்பட்டு பேசியிருந்தாரு. இந்த நிலையில இதை பத்தி இப்ப சிங்கர் சைந்தவியும் பேசியிருக்காங்க. அவங்க இன்ஸ்டால ஷேர் பண்ண போஸ்ட் மூலமா என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, நாங்க எடுத்த எங்களுடைய டிவோர்ஸ் முடிவுக்கு மதிப்பளிச்சு எங்களை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லியும் சில யூடியூப் சேனல்ஸ் அவங்களுக்கு கிடைச்ச நியூஸை வச்சுக்கிட்டு தவறான தகவல்களை பேசிக்கிட்டு வரதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. உண்மையை சொல்லணும்னா எங்களுடைய இந்த டிவோர்ஸ் முடிவுக்கு வெளியில இருக்கிற ஆட்கள் யாருமே காரணம் கிடையாது. சோ ஒருத்தரோட கேரக்டரை எந்தவித ஆதாரமும் இல்லாம தப்பு சொல்றது நியாயமான விஷயமே இல்ல. இது எங்களுடைய முன்னேற்றத்திற்காக நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான். மேலும் ஜிவி பிரகாஷும் நானும் ஸ்கூல் டேஸ்ல இருந்து 24 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு வந்திருக்கோம். இனிமேலையும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடரும்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த போஸ்ட் ஆக்டர் ஜிவி பிரகாஷும் ஷேர் பண்ணி அதுக்கு மேலேயே சில விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது அதுல எங்களோட வீட்டுல இருந்த மாதிரியே எங்களோட பிரிவை பத்தி உண்மைத்தன்மை இல்லாம தப்பான கதைகளை கட்டிவிடக்கூடிய யூடியூப் சேனல்ஸ்க்கும் மற்றும் தங்களோட இன்பத்துக்காக மற்றவங்களோட கேரக்டரை தப்பா பேசக்கூடியவங்களுக்கும் தான் இந்த பதிவு. அப்புறம் இந்த கஷ்டமான காலகட்டத்திலையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எங்களுடைய நல விரும்பிகளுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி 2 பேரும் தங்களோட டிவோர்ஸ் பத்தி வந்துகிட்டு இருந்த வதந்தி மற்றும் பொய்யான தகவல்களுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க.